தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் NPS வாத்சல்யா என்ற புதிய ஓய்வூதிய திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டம் சிறார்களின் நிதி எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கும் சிறுவயதிலேயே சேமிப்பை தொடங்குவதற்கும் உதவுகிறது. 18 வயதுக்குட்பட்ட சிறார்களின் பாதுகாப்பான எதிர்காலத்திற்காக மத்திய அரசு NPS வாத்சல்யா என்ற புதிய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. இதன் மூலம் சிறார்களின் கல்வி, மருத்துவ செலவுகள் போன்ற தேவைகளுக்கு நிதி ஆதாரம் உருவாக்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் ஆண்டிற்கு 1000 ரூபாய் முதல் முதலீடு செய்யலாம். குழந்தை 18 வயதை அடைந்ததும் இந்த கணக்கு வழக்கமான NPS கணக்காக மாற்றப்படும். வருமான வரி சட்டம் பிரிவு 80C மற்றும் 80CCD 1B கீழ் வரி சலுகைகளையும் இந்த திட்டம் வழங்குகின்றது. சிறார்களின் எதிர்கால தேவைகளுக்கு ஒரு நிதி அடித்தளத்தை உருவாக்க இந்த திட்டம் உதவுகின்றது. சரி, இந்த திட்டம் எப்படி செயல்படும் என்பதை இப்போது பார்க்கலாம். இந்த கணக்கு பெற்றோர் அல்லது பாதுகாவலரால் குழந்தையின் பெயரில் தொடங்கப்படும். ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்துவமான ஓய்வூதிய கணக்கு எண் வழங்கப்படும். NPS அமைப்பின் கீழ் தொழில் ரீதியாக முதலீடு செய்யப்பட்டு காலப்போக்கில் நிதி பெருகும் என கூறப்படுகிறது. கணக்கு தொடங்கப்பட்ட நாளில் இருந்து 3 ஆண்டுகளுக்கு உங்களால் நிதி எடுக்க முடியாது. அதற்கு பிறகு பங்களிப்புகளில் 25% வரை கல்வி, மருத்துவ செலவுகள் அல்லது இதர தேவைகளுக்கு எடுக்கலாம். குழந்தை 18 வயதை அடைவதற்கு முன்பு 3 முறை மட்டுமே பணம் எடுக்க அனுமதிக்கப்படுகிறது. இந்த கணக்கை www.enps.nps-proteintech.in என்ற அதிகாரப்பூர்வ பென்ஷன் தளத்தில் எளிதாக தொடங்கலாம். அல்லது NPS சேவைகளை வழங்கும் வங்கி அல்லது தபால் நிலையத்தில் சென்றும் கணக்கை தொடங்கலாம். குழந்தையின் ஆதார் அட்டை, பிறப்பு சான்றிதழ் மற்றும் பாஸ்போர்ட் அளவு புகைப்படங்களை உடன் எடுத்து செல்லுங்கள். இந்த திட்டம் ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தால் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. இதன் மூலம் அனைத்து நிதிகளும் பாதுகாப்பாகவும் தொழில் ரீதியாகவும் நிர்வகிக்கப்படுகின்றது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.